நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அடிக்கடி வீட்டுக்கு வா. நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அடிக்கடி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். கம் ஹோம் ஆஃபன் வென் யூ ஆர் ஃப்ரீ. கம் ஹோம் ஆஃபன் வென் யூ ஆர் ஃப்ரீ. கம் ஹோம் ஆஃபன். கம் ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு வா. கம் அப்படின்னா வா, ஹோம்னா வீட்டுக்கு. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. கம் ஹோம் ஆஃபன். வென் யூ ஆர் ஃப்ரீ, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது. அந்த போதுங்கிறதுக்கு தான் இங்கே வென் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ வென் யூ ஆர் ஃப்ரீ கம் ஹோம் ஆஃபன். நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அடிக்கடி வீட்டுக்கு வா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். போய் உன் வேலையை பாரு. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காம போய் உன் வேலையை பாரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ அண்ட் டூ யுவர் ஒர்க். கோ அண்ட் டூ யுவர் ஒர்க். கோ அப்படின்னா போ, போய், அண்ட் டூ யுவர் ஒர்க், உன் வேலையை பாரு. டூ அப்படின்னா பண்ணு, உன் வேலையை பண்ணு, போய் உன் வேலையை பண்ணு. டூ யுவர் அப்படின்னா உன்னுடைய ஒர்க்குனா வேலை. ஓகேவா? ஸோ இப்போ போய் உன் வேலையை பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், யாரும் உன்கிட்ட கேட்கல. நீ ஏன் இப்போ பேசிகிட்டு இருக்க? யாருமே உன்கிட்ட கேட்கலையே அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் இஸ் ஆஸ்கிங் யூ. நோ ஒன் இஸ் ஆஸ்கிங் யூ. நோ ஒன் அப்படின்னா யாரும் இல்லை. இஸ் ஆஸ்கிங் யூ, உன்கிட்ட யாரும் கேட்கல. நோ ஒன் இஸ் ஆஸ்கிங் யூ, யாரும் உன்கிட்ட கேட்கல. நோ ஒன் இஸ் ஆஸ்கிங் யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே யாருமே இல்லை. அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? there is no one. there is no one. no one is there அப்படின்னா அங்கே யாருமே இல்லை. no one is there. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அங்கே யாரையோ பார்த்தேன். அங்கே யாரோ இருந்தாங்க. நாங்கள் யாரையோ பார்த்தேன். நாங்கள் யாரையோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I saw someone there. I saw someone there. I saw நான் பார்த்தேன். someone யாரையோ, there அங்கே, அங்கே நான் யாரையோ பார்த்தேன். I saw someone there. அங்கே யாரோ இருந்தாங்க. அங்கே யாரோ இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone was there. someone was there. someone யாரோ, was there. thereனா அங்கே, was அப்படின்னா இருந்தாங்க. past tense அதனால was சொல்கிறோம். ஸோ someone was there, யாரோ அங்கே இருந்தாங்க. இதுவே அங்கே யாரோ இருக்காங்க. ஸோ அங்கே யாரோ இருக்காங்க, இப்போ அங்கே யாரோ இருக்காங்க. அங்கே யாரோ இருந்தாங்க அப்படின்னா was யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு someone is there. someone is there is யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ past tense இருந்தாங்க அப்படின்னா was, இப்போது ப்ரெசண்ட்டில் is. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை உள்ளேயே இருக்க சொன்னேன். நான் உன்னை உள்ளேயே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன் வெளியில் வந்தேன்? நான் உன்னை உள்ளேயே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told you to stay inside. I told you to stay inside. I told you, நான் உன்கிட்ட சொன்னேன். என்னன்னு? to stay, இருக்க சொல்லி, inside உள்ள, நான் உன்னை உள்ளே இருக்க சொல்லி சொன்னேன். I told you to stay inside. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்க? நீ ஏன் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why are you so irresponsible? Why are you so irresponsible? Why are you, நீ ஏன் இருக்க? so irresponsible. irresponsible அப்படின்னா பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது. ஸோ இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் நீ ஏன் இருக்க? Why are you so irresponsible? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I just came to see you. I just came to see you. I just came, நான் வந்தேன். to see you, உன்னை பார்க்குறதுக்கு தான். அதனால தான் இந்த தாங்கிறதுக்கு தான் just. ஓகேவா? I just came to see you, நான் உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை தப்புன்னு சொல்லலை. நான் இதை தப்புன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't say it is wrong. I don't say it is wrong. I don't say, நான் இப்போ சொல்லலை. it is wrong, இது தப்புன்னு நான் சொல்லலை. ஸோ இதுவே நான் இது முன்னாடி நடந்ததை சொல்லணும்னா நான் தப்புன்னு நான் அப்போ சொல்லலை அப்படின்னு சொல்லணும்னா I didn't say it is wrong. I didn't say it is wrong, இது தப்புன்னு நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவ ஏன் அதை பண்ணக்கூடாது? அவ ஏன் அதை பண்ணக்கூடாது? அவளே பண்ணட்டும், அவன் ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
why shouldn't she do that? why shouldn't she do that? why shouldn't அப்படின்னா ஏன் கூடாது. she அவள், do that அதை பண்ணுறதுக்கு அவள் ஏன் அதை பண்ணக்கூடாது. why shouldn't she do that? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னை கூப்பிட்டது ஏன் தப்பு தான். உன்னை கூப்பிட்டது ஏன் தப்பு தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். இட் வாஸ் மை ஃபால்ட் ஃபார் காலிங் யூ. இட் வாஸ் மை ஃபால்ட் ஃபார் காலிங் யூ. இட் வாஸ் மை ஃபால்ட், இது ஏன் தப்பு தான். ஃபார் காலிங் யூ, உன்னை கூப்பிட்டது. ஸோ இப்போ இதை என்ன சொல்கிறோம், நான் உன்னை கூப்பிட்ருக்கக்கூடாது, ஏன் தப்பு தான் உன்னை நான் கூப்பிட்டது, பாஸ்ட்டில் நடந்தது. ஓகேவா. அதனால இட் வாஸ் மை ஃபால்ட் காலிங் யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை ஏற்கனவே கவனிச்சிட்டேன். நான் அதை ஏற்கனவே கவனிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. சரி அதை பாரு அப்படின்னு சொன்னால் நான் அதை ஏற்கனவே கவனிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I have already noticed it. I have already noticed it. I have noticed அப்படின்னா நான் நோட் பண்ணிட்டேன், நான் கவனிச்சிட்டேன். ஆல்ரெடி ஏற்கனவே, இதை நான் இதை ஏற்கனவே கவனிச்சிட்டேன். I have already noticed it. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதனால் எனக்கு சந்தோஷந்தான். இதனால் எனக்கு சந்தோஷந்தான். இப்படி நடந்ததில் எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I am happy about it. I am happy about it. I am happy, எனக்கு சந்தோஷந்தான். about it, இதனால் எனக்கு சந்தோஷந்தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதுக்காக அங்கே போகல. நான் அதுக்காக அங்கே போகல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I am not going there for that. I am not going there for that. I am not going there, நான் அங்கே போகல. for that, அதுக்காக, நான் அதுக்காக அங்கே போகல. I am not going there for that. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் மேலே உனக்கு என்ன சந்தேகம். அவன் மேலே உனக்கு என்ன சந்தேகம். அவன் மேலே என்ன எதுமோ சந்தேகமாக இருக்குன்றியே, என்ன சந்தேகம் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். What are your suspect for him? What are your suspect for him? Suspect அப்படின்னா சந்தேகம். ஸோ what are your suspect, உன்னோட சந்தேகம் என்ன. for him, அவன் மேலே உனக்கு என்ன சந்தேகம். What are your suspect for him? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் வீட்டில் எப்படி. அவன் வீட்டில் எப்படி, அவன் வீட்டில் எப்படி இருப்பான் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். How was he at home? How was he at home? How was he, அவன் எப்படி. at home, வீட்டில், அவன் வீட்டில் எப்படி. How was he at home? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அதை சொன்ன. நீ ஏன் அதை சொன்ன. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Why did you say that? Why did you say that? நீ ஏன் அதை சொன்ன. Why did you say that? இதுவே நீ எப்போ அதை சொன்ன. நீ எப்போ அதை சொன்ன அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அதுக்கு என்ன சொன்ன. ஸோ அவங்க இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நீ அதுக்கு என்ன சொன்ன அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். What did you say to that? What did you say to that? What did you say? நீ என்ன சொன்ன. to that, அதுக்கு நீ என்ன சொன்ன. What did you say to that? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதனால தான் நான் அதை பண்ணினேன். அதனால தான் நான் அதை பண்ணினேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். That is why I did that. That is why I did that. That is why, அதனால தான். I did that, நான் அதை பண்ணினேன். That is why I did that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் நீ கோவமாக இருப்ப. நீ எவ்வளோ நேரம் இன்னும் கோவமாக இருப்ப. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். How long will you stay angry? How long will you stay angry? How long, எவ்வளோ நேரம், எவ்வளோ காலம். will you stay angry, நீ கோவமாகவே இருப்ப. இன்னும் எவ்வளோ நேரம் கோவமாகவே இருப்ப, எவ்வளோ காலம் கோவமாகவே இருப்ப. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நான் இதை நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I am here to tell you this in person. I am here to tell you this in person. I am here, நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே வந்தேன். to tell you this, இதை சொல்கிறதுக்கு. in person, நேரில், நான் இதை நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். I am here to tell you this in person. I came, or we can say I came to tell you this in person. அதனால நான் வந்தேன். ஓகேவா. நான் சும்மா யதார்த்தமாக வந்தேன்.
நான் சும்மா யதார்த்தமாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேம் ஆஸ் யூஷுவல். ஐ கேம் ஆஸ் யூஷுவல். நான் எப்பயும் போல் வந்தேன், எப்பயும் வர மாதிரி தான் நான் வந்தேன். ஐ கேம்னா வந்தேன், ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம், அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We have already discussed this. We have already discussed this. We have already discussed. நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். this இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். We have already discussed this. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை சொல்கிறதுக்கு தான் அவள் வந்தா. அவள் என்கிட்ட அதை சொல்கிறதுக்கு தான் வந்தா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She came to tell me that. She came to tell me that. She came, அவள் வந்தா. to tell me, என்கிட்ட சொல்கிறதுக்கு. that, அதை அவள் என்கிட்ட சொல்கிறதுக்கு தான் வந்தா. she came to tell me that. நீயும் எங்கள் கூட வரியா? இப்போ எல்லோரும் எங்கேயோ போகிறாங்கன்னா நீயும் எங்கள் கூட வரியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will you join with us? will you join with us? நீயும் எங்கள் கூட வரியா? will you join with us? with us அப்படின்னா எங்கள் கூட. will you join, நீயும் வரியா, நீ எங்கள் கூட சேர்ந்துக்கிறியா? ஓகேவா? இதுவே இவனும் நம்ம கூட வருவான், இவனும் நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியலை, அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க் யூ. ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியலை. ஹவு டு எப்படி, தேங்க்யூ உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு, தேங்க்யூ உனக்கு நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு டு தேங்க்யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியாக இருப்பேன். நீ செஞ்ச உதவிக்கு உனக்கு வாழ்நாள் முழுவதும் நான் நன்றியாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். ஐ வில் பி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர். ஐ வில் பி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் எவர் அப்படின்னா என்றென்றும், எப்போதும், இனிமே என்றென்றும். ஐ வில் பி தேங்க்ஃபுல், நான் நன்றியாக இருப்பேன் டு யூ, உனக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். யாருக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஸ்கேர்ட் ஆஃப் எனி ஒன். டோன்ட் பி ஸ்கேர்ட், பயப்படாத. ஆஃப் எனி ஒன், யாருக்கும் பயப்படாத. ஓகேவா? ஸோ இதுவே எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஸ்கேர்ட் ஆஃப் எனிதிங். எனிதிங் அப்படின்னா எதுக்கும். டோன்ட் பி ஸ்கேர்ட் அப்படின்னா பயப்படாத. டோன்ட் பி ஸ்கேர்ட் ஆஃப் எனிதிங். ஸோ இதுவே யாருக்கும் எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't be scared of anyone or anything. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு நன்றி சொல்லி அவள் எப்போயுமே எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பா. அவள் எப்போதும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She always asks me to thank you. டு தேங்க்யூ. ஷி ஆல்வேஸ் ஆஸ் அப்படின்னா அவள் எப்பயுமே சொல்லுவா. மீ என்னட்ட எதுக்கு? டு தேங்க்யூ உனக்கு நன்றி சொல்லி அவள் எப்பயுமே என்கிட்ட சொல்லுவா. ஷி ஆல்வேஸ் ஆஸ்க்ஸ் மீ டு தேங்க்யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ உதவி செய்ய மாட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Won't you help me if I am in a trouble? Won't you help me if I am in a trouble? Won't you help me? நீ எனக்கு உதவி செய்ய மாட்டியா? Won't you help me? எப்போ? if I am in a trouble, நான் ஒரு பிரச்சனையில் இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய மாட்டியா? Won't you help me if I am in a trouble? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். What happened to him? என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு? டு ஹிம் அவனுக்கு என்ன ஆச்சு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கே வேலை
வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வேர் டு யூ ஒர்க்? வேர் டு யூ ஒர்க்? நீ எங்கே வேலை செய்கிற? வேர் டு யூ ஒர்க்? ஓகேவா? ஸோ இங்கே வேர் ஆர் யூ ஒர்க் அப்படின்னு கேட்கக்கூடாது. பிகாஸ் ஒர்க் இஸ் அ வேர்ப். ஓகேவா? ஸோ இதுவே பி வேர்பாக இருந்தால் தான் நம்ம இஸ் ஆர் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ப். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம டூ தான் யூஸ் பண்ணணும். ஸோ வேர் டு யூ ஒர்க்? நீ எங்கே வேலை பார்க்குற? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டியா? அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ டோல்ட் ஹிம் த ட்ரூத்? ஹாவ் யூ டோல்ட் ஹிம் த ட்ரூத்? ஹாவ் யூ டோல்ட் ஹிம்? அவன்கிட்ட சொல்லிட்டியா? த ட்ரூத் உண்மையை. அவன்கிட்ட உண்மையை சொல்லிட்டியா? ஹாவ் யூ டோல்ட் ஹிம் த ட்ரூத்? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. அவன் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He must not step into this house. He must not step into this house. He must not step அப்படின்னா அவன் கண்டிப்பாங்கிறதுக்கு நம்ம must யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ he must not step into this house. இந்த வீட்டுக்குள்ளே into this house அவன் வரவே கூடாது. He must not step into this house. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வாழ்க்கையவே எனக்கு அவன் தான் கொடுத்தான். இந்த வாழ்க்கையவே எனக்கு அவன் தான் கொடுத்தான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He gave me this life. He gave me this life. He gave me. அவன் எனக்கு கொடுத்தான். கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ் gave. கிவ்னா கொடுக்கறது. ஸோ gave அப்படின்னா கொடுத்தான் பாஸ்டில். He gave me this life. இந்த வாழ்க்கையை அவன் எனக்கு கொடுத்தான். இதுவே இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தது அவன்தான். இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்தது அவன்தான் அப்படின்னு சொல்லணும்னா he is the one who gave me this life. He is the one who gave me this life. ஸோ ரெண்டுக்குமே மீனிங் ஒன்று தான், பட் we can say in both way. ஓகேவா? ஸோ he is the one who gave me this life. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு என்ன வேணால் நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ எல்லாமே அவனுக்கு உதவி செஞ்சுக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? நீ என்னெல்லாம் அவனுக்கு பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ உதவி செஞ்சுக்கோ. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹெல்ப் ஹிம் ஆல் யூ வாண்ட். ஹெல்ப் ஹிம் ஆல் யூ வாண்ட். அவனுக்கு என்னெல்லாம் உதவி செய்யணும்னு நீ ஆசைப்படுறியோ நீ பண்ணிக்கோ. ஹெல்ப் ஹிம் ஆல் யூ வாண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் தனியாக வளர்ந்தான். அவன் தனியாக வளர்ந்தான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He grew up alone. He grew up alone. Grew அப்படின்னா க்ரோவோட பாஸ்ட் டென்ஸ் grew. grow அப்படின்னா வளர்றது. ஸோ grew அப்படின்னா முன்னாடி வளர்ந்தான். he grew அவன் வளர்ந்தான். alone அப்படின்னா தனியாக. ஓகேவா? ஸோ அவன் தனியாக வளர்ந்தான். he grew up alone. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இப்போலாம் எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am getting sick often. I am getting sick often. I am getting sick. எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. often அடிக்கடி. ஓகேவா? ஸோ I am getting sick often. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு பசிக்கலை. எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am not hungry. I am not hungry. hungry அப்படின்னா பசிக்கிறது. ஸோ ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்கலை. இதுவே எனக்கு பசிக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு பசிக்குதா, உனக்கு பசிக்குதா அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி. இதுவே அவனுக்கு பசிக்குதா அப்படின்னா இஸ் ஹி ஹங்க்ரி. இஸ் ஹி ஹங்க்ரி. அவனுக்கு பசிக்குதா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை ஒரு பையன் மாதிரி தான் நீங்கள் நடத்துகிறீங்க. அவனை உங்கள் பையன் மாதிரி தான் நீங்கள் நடத்துகிறீங்க. அவன் உங்களோட பையன் மாதிரி தான் நீங்கள் அவனை நடத்துகிறீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ட்ரீட் ஹிம் லைக் யுவர் சன். யூ ட்ரீட் ஹிம் லைக் யுவர் சன். யூ ட்ரீட் ஹிம். நீங்கள் அவனை நடத்துகிறீங்க. ட்ரீட் அப்படின்னா நடத்துகிற விதம். யூ ட்ரீட் ஹிம் லைக் யுவர் சன். உங்களோட பையன் மாதிரி தான் நீங்கள் அவனை நடத்துகிறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போவாவது அதை பற்றி யோசிச்சிருக்கியா? நீ எப்போவாவது அதை பற்றி யோசிச்சிருக்கியா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹாவ் யூ எவர் தாட் அபவுட் தட். ஹாவ் யூ எவர் தாட் அபவுட் தட். ஹாவ் யூ எவர் தாட் அப்படின்னா
எப்போவாவது யோசிச்சிருக்கியா அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி. ஓகேவா? யோசிச்சு இருக்கியா அப்படின்னு வந்துருக்கிறதுனால இங்கே நம்ம ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே நீ எப்போயாவது அதை பற்றி யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா டிட் யூ எவர் திங்க் அபவுட் தட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு உதவி செய்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இஸ் இட் ராங் டு ஹெல்ப் ஹிம்? இது தப்பா? டு ஹெல்ப் ஹிம், அவனுக்கு உதவுவது தப்பா? இஸ் இட் ராங் டு ஹெல்ப் ஹிம்? இதுவே அவனுக்கு உதவி செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லணும்னா இட் இஸ் ராங் டு ஹெல்ப் ஹிம். இட் இஸ் ராங், இது தப்பு. எது? டு ஹெல்ப் ஹிம், அவனுக்கு உதவி செய்கிறது. இதுவே அவனுக்கு உதவி செய்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் நாட் ராங் டு ஹெல்ப் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனும் அதையே தான் பண்ணியிருப்பான். இப்போ நான் பண்ணினதை தான் அவன் இருந்திருந்தாலும் பண்ணியிருப்பான். அவனும் அதே தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். He would have done the same. அவன் பண்ணியிருப்பான். இங்கே ஹாவ் ஏன் வந்திருக்கு? பண்ணி இருப்பான். ஓகேவா? அந்த இருப்பாங்கிறதுக்காக தான் இங்கே ஹாவ் வந்திருக்கு. He would have done the same. அதையே தான், நான் பண்ணினதே தான் அவனும் பண்ணியிருப்பான். He would have done the same. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என்னோட கவலையை சொல்லிகிட்ருக்கேன், நான் என்னோட கஷ்டங்களை சொல்லிகிட்ருக்கேன். நீ என்ன சிரிக்கிற? நான் என்னோட கஷ்டங்களை சொல்லிகிட்ருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am expressing my sorrows. sorrow அப்படின்னா நம்மளோட கஷ்டங்கள், கவலைகள். ஓகேவா? ஸோ ஐம் எக்ஸ்ப்ரெஸிங் மை சாரோஸ், நான் என்னோட கவலைகளை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't stay here anymore. என்னால் இருக்க முடியாது. ஸ்டே அப்படின்னா தங்குறது, என்னால் தங்க முடியாது. ஹியர் இங்கே, எனிமோர் இதுக்கு மேலே என்னால் இங்கே தங்க முடியாது. I can't stay here anymore. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not here. அவன் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்கலாம்? Isn't he here? Isn't அப்படின்னா இஸ் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் isn't he here. அவன் இங்கே இல்லையா? ஓகேவா? ஸோ இதுவே அவன் இங்கே தான் இருக்கான், அவன் இங்கே இருக்கான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Happy learning.